வணக்கம். நான் உங்கள் சுந்தரராஜன். 2025 10th ஸ்டாண்டர்டில் எந்தெந்த கொஷின்லாம் ஏரியாவில் கேட்பாங்கன்னு சொல்லி கவர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா 5 மார்க் பார்க்கலாம் வாங்க. எக்ஸசைஸ் 1.1 1.4 இந்த 2 எக்ஸசைஸில் அதோட எக்ஸாம்பிள் சம்மும் சேர்த்து பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இது கூட தான் கேட்குறாங்க லெசன் 1ல். அப்போ யூனிட் 2ல் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 2.5 2.6 இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கடுத்து பேலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2.8 2.9. யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா 5 மார்க் எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா 3.1 3.8 3.11 3.14 3.19 இந்த எக்ஸசைஸு அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் சம்மெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4ல் இந்த வருஷம் நீங்கள் வந்து பைத்தாகரஸ் தியரத்தை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் தேர்ட்ஸ் தியரம் ஆங்கிள் பேஸ் தேற்றம் இந்த 3 தியரமும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போ யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா 5.1 5.4 ரெண்டு எக்ஸசைஸ் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 5.3 கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. யூனிட் 6 எடுத்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 6.3 இந்த வருஷம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் பேலன்ஸ் வந்து 6.4 கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 7 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.2 7.3 ரெண்டு எக்ஸசைஸுக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கடுத்து 7.1 7.1 பேலன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 8ல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 8.3 எக்ஸசைஸ் 8.3 ஒரு சம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது போக 8.4 கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டார் போட்டரில் 2 5 மார்க் கேட்குறாங்க. யூனிட் 8ல் 2 5 மார்க்கு, 7ல் 2 5 மார்க்கு, 5ல் 2 5 மார்க்கு, 3ல் 2 5 மார்க்கு, 2ல் 2 5 மார்க்கு, 1ல் 2 5 மார்க் கேட்குறாங்க. அப்படியே வாங்க. கிராஃப் எடுத்துட்டிங்கன்னா குவாட்ரேட்டிக் கிராஃப் டைப் 2 தான் அடிக்கடி கேட்குறாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் சம் 3.54 3.55 எக்ஸசைஸ் 3.16ல் 2 5 6 7 இதெல்லாம் குவாட்ரேட்டிக் டைப் 2ல் கண்டிப்பாக ஒரு சம் வரும் உங்களுக்கு. இதோட டைரக்ட் வேரியேஷன் ஒரு கிராஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். டைரக்ட் வேரியேஷன் எக்ஸாம் சம் 3.47 3.48 எக்ஸசைஸ் 3.15ல் 136 இந்த சம்லாம் டைரக்ட் வேரியேஷன் சம்மு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் ட்ரையாங்கிள் சம்மு கண்டிப்பாக கேட்குறாங்க. அதில் ஆல்டிடியூட் தொட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆல்டிடியூட் எக்ஸாம் சம் 4.18 எக்ஸசைஸ் 4.2ல் 12 13 14 அப்போ இன்னொரு சயின்ஸ் பார்த்தீங்கன்னா டேன்ஜெண்ட் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி கேட்குறாங்க. எக்ஸாம் சம் 4.31 இது எக்ஸசைஸ் 4.4ல் 13 14 15 இந்த 3 சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அப்போ ப்ராக்டிஸ் ஜாமெண்ட்ரி கிராஃப் நம்ம நல்லா பார்த்து இதுபடி இது ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 2 மார்க் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஸ்டார் போட்டரில் 2 மார்க் கேட்குறாங்கன்னு அர்த்தம். 2 மார்க் பார்த்துங்க. லெசன் 1ல் எதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த எக்ஸசைஸ்னால் எக்ஸசைஸும் பார்க்கணும், எக்ஸாம் சம்மும் பார்க்கணும். 1.1 1.2 1.3 1.5 இதெல்லாம் லெசன் 1ல் பாருங்கள். 2ல் வந்து 2.1 2.2 2.5 2.7ல் பாருங்கள். லெசன் 3ல் 2 மார்க் எங்கெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள். 3.3 3.5 3.7 3.9 3.13 3.17 இங்கெல்லாம் கேட்குறாங்க. லெசன் 4ல் மேக்ஸிமம் 4.2 பார்த்தாலே ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும். லெசன் 5ல் 5.2 5.3 பாருங்கள். 6ல் 6.1 6.2 6.3 சின்ன சின்ன சம்மாக இருக்கும். அதில் சம்மில் 2 மார்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 7ல் எக்ஸசைஸ் 7.1 7.2 பாருங்கள். 8ல் வந்து எக்ஸசைஸ் 8.1 8.3 பாருங்கள். ஸ்டார் போட்டதெல்லாம் 2 மார்க் கேட்பாங்க. லெசன் 8 7ல் கேட்பாங்க, 5ல் 3ல் 2 1 இதெல்லாம் 2 மார்க் கேட்பாங்க. அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. டென்ஷனில் நல்லா நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணால் இதுபடி ஒரு ப்ளூ பிரிண்ட் படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.